ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ஏப்ரல் 4க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் 1.5x ஸ்பீடில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அஃபேர்ஸ் க்ளவுடில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்குறீங்க அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் அண்ட் வெப்சைட்டில் ஆப்டி அண்ட் ரீசனிங்குடைய மெயின்ஸ் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. AK அண்ட் வெனம் சார் சேர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ் க்ளவுடோட லிங்க்கும் டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் அண்ட் வெப்சைட்டோட லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 1 to 3க்கான டெய்லி வீடியோவை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இல்லை இதை பார்த்துட்டு கூட அதை போய் பார்த்துருங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ 1.5x ஸ்பீடுக்கு வச்சுக்கோங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷ்னல் லேர்னிங் வீக் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காரு. அதற்கு பேர் என்னன்னு பார்த்தா கர்மயோகி சாதனா சாப்தா 2026. இந்த கர்மயோகி மிஷன் கர்மயோகி அப்படின்னா என்ன, அதுக்கு கீழே தான் இது வரப்போகுது. அப்படின்னா என்னன்னு அப்படி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2 செப்டம்பர் 2020 கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒரு ஸ்கீமு. எதுக்காகனா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது தான் இதோடைய விளக்கம். எல்லாத்துக்கு கர்மயோகி மிஷன் கர்மயோகி அப்படின்னா என்னென்னா, சிவில் சர்வன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க, அந்த ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் மாதிரி லான்ச் பண்ணப்பட்டு தான் இந்த கர்மயோகி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மிஷன். இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் கர்மயோகி அப்படின்னு இதுக்கான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மே சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 4 பில்லர்ஸ் இருக்குது. மிஷன் கர்மயோகிக்கு ஒரு 4 பில்லர்ஸ் இருக்குது. பாலிசி ஃப்ரேம்வொர்க், இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க், காம்பிடன்சி ஃப்ரேம்வொர்க், டிஜிட்டல் லேர்னிங் ஃப்ரேம்வொர்க். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மயோகிக்கு கீழே வரும். பட் ஆனால் இப்போ இங்கே ஒன்று லான்ச் பண்ணாங்க இல்லையா ஒரு வீக்கு, அதுக்கு ஒரு 3 பில்லர் இருக்குது. இது வேறு பில்லர், இது வேறு பில்லர், ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த கர்மயோகி சாதனா சாப்த் அப்படிங்கிறதுக்கான பில்லர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி, ட்ரெடிஷன், டேஞ்சிபிள் அவுட்கம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக், அந்த லேர்னிங் வீக் ஒன்று பிஎம் டெடிகேட் பண்ணார் இல்லையா, அந்த வீக்குக்கான 3 பில்லர் டெக்னாலஜி, ட்ரெடிஷன், டேஞ்சிபிள் அவுட்கம். ஆனால் மிஷன் கர்மயோகிக்கு நமக்கு 4 பில்லர்ஸ் இருக்குது. அது இதுதான். சரிங்களா, ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. 2020 2 செப்டம்பரில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த மிஷன் கர்மயோகி. ஓகேங்களா. சிபிசி கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. இந்த மிஷன் கர்மயோகி இருக்கு இல்லையா, லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதோடைய கஸ்டோடியன் யாருன்னா இந்த சிபிசி தான், கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன். அவங்க தான் இது எல்லாமே பண்ணுறவங்க. என்னத்தை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த வீக்கை செலிப்ரேட் பண்ணுறதும் சரி, மிஷன் கர்மயோகி லான்ச் பண்ணுறதும் சரி, எல்லாமே இந்த கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் தான். ஏப்ரல் 2 ஏப்ரல் 8 இன்பிட்வீனில் தான், ஏப்ரல் 2லேருந்து 8 வரை தான் இந்த வீக்கை கொண்டாட போகிறாங்க, அப்சர்வ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. இதை அண்டர் மிஷன் கர்மயோகி கீழே பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் சென்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் சென்டர் நியூ டெல்லியில் இருக்குது. அங்கே தான் இந்த வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக லான்ச் பண்ணுறாரு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் அவர்கள். 5 இயர்ஸ் மைல்ஸ்டோன் அதை செலிப்ரேட் பண்ணுறது தான் எதை, மிஷன் கர்மயோகி. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே தான். எந்த இயர் 2020, 5 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2 செப்டம்பர் 2020 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இந்த வீக்கை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான 3 பில்லர்ஸ் என்ன, இந்த 3 பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் கர்மயோகி கிடையாது, கர்மயோகி சாதனா சம்பத் அப்படிங்கிற வீக்கை இப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, அதற்கான 3 பில்லர்ஸ் டெக்னாலஜி, ட்ரெடிஷன், டேஞ்சிபிள் அவுட்கம். மிஷன் கர்மயோகிக்கு நமக்கு 4 பில்லர்ஸ் இருக்குது, அது வேறு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிவில் சர்வன்ட்ஸுக்கான ஒரு கெப்பாசிட்டி பில்டிங். சரிங்களா. சாதனா அப்படின்னா இந்த சாதனாக்கான அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரென்த்திங் அடாப்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனே ஆப்டிடியூட் ஃபார் நேஷ்னல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த சாதனாக்கோட என்னது அப்ரிவேஷன். ஓகேங்களா. ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட்
collaborative civil service capacity building efforts organized by CBC. capacity building commission தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சிவில் சர்வீஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டாடுறாங்க இந்த வீக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. கர்மயோகி சாதனா சாப்தை லான்ச் பண்ணது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இது ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா சிபிசி கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் அண்டர் மிஷன் கர்மயோகி கீழே தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2, 2020 கொண்டு வரப்பட்டது. இதோடைய 5 இயர்ஸ் செலிப்ரேஷனில் தான் இந்த வீக்கை கொண்டு வந்திருக்காங்க. அப்ஜெக்டிவ் என்னென்னா சிவில் சர்வெண்ட்ஸுடைய கேப்பபிலிட்டிஸ், கமிட்மெண்ட், சிட்டிசன் சென்ட்ரிக் ஓரியன்டேஷன்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான். ஓகேங்களா? இதுக்கான பிளாட்ஃபார்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஜிஓடி கர்மயோகி இன்டகிரேட்டர் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம், ஐஜிஓடினா. ஓகேங்களா? இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த வீக்கை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். அடுத்த நியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டு ஏஏ பவர்ட் அசிஸ்டன்ட் ரெண்டும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன பேரில் அப்படின்னா கார் சாதி. எதற்காகனா டேக்ஸ் ஃபைலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்ண, டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடாக டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ண எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட் அண்ட் ஏஏ பவர்ட் அசிஸ்டன்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லான்ச் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். பேர் என்னென்னா கார் சாதி. இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பேராகிராஃப் வைஸாக பார்க்கலாமா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட் அண்ட் ஏஏ பவர்டான கார் சாதியை லான்ச் பண்ணுறாங்க. அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு கீழே இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த கார் சாதி அப்படிங்கிறது எதுக்காக? ப்ரொசீஜர் ஆஃப் டேக்ஸ் ஃபைலிங்கை சிம்பிளிஃபை பண்ண. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் வைடாக ஒரு கேம்பெயின் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரால் லான்ச் பண்ணப்பட்டது. அது பேர் என்னென்னா பிரரம்பா பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்சித் பாரத். இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் லான்ச் பண்ணாங்க ஒரு கேம்பெயின். அது வந்து இந்த மாதிரி டேக்ஸ் ரிலேட்டடான கேம்பெயின் தான். அது அந்த இது கூட கோஇன்சிடென்ட் ஆகுது இந்த கார் சாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சும்மா ஒரு ஜஸ்ட் தான், பட் நமக்கு இது ரொம்ப முக்கியம். கார் சாதி நேம் முக்கியம், எதுக்காக முக்கியம், யார் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம். கார் சாதி போர்ட்டலை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேக்ஸ் ஃபைலிங் நியூலி லான்ச்டு கார் சாதி போர்ட்டல் ஆஃபர்ஸ் ரவுண்ட் த கிளாக் சப்போர்ட். 24 மணி நேரமும் இது ரன் ஆகும், 7 டேஸும் ரன் ஆகும். ஸோ எனி டைம் நீங்கள் இதை அக்சஸ் பண்ணலாம், இந்த வெப்சைட்டையும் இந்த ஏஐ பவர்டு அசிஸ்டண்ட்டையும். சரிங்களா? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2005 கீழே தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஏஏ சாட்பட், அது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அந்த சாட்பட் இன்ஸ்டன்ட் டேக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எது வேணாலும் நீங்கள் அதுக்கிட்ட கேட்டுக்கலாம், அது ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் மார்ச் 2026 நடந்துச்சுல்ல பிரரம்பா, அந்த ப்ரோக்ராம் ரூல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 510 333க்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா டேக்ஸ் ஃபார்மு, அது 399 190க்கும் குறைஞ்சிருக்கு. ரூல்ஸ் 510 333க்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது 399 190க்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் டேட்டா. ஓகேங்களா? எல்லா இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாமே இது கன்சால்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம். நமக்கு சிம்பிளாக கார் சாதி அப்படிங்கிற வெப்சைட் அண்டு ஏஐ பவர்டு அசிஸ்டண்ட்டை லான்ச் பண்ணது யாருன்னா சிபிடிடி டேக்ஸ் ஃபைலிங்கை ப்ரொசீஜரை சிம்பிளிஃபை பண்ண அப்படிங்கிறது நியூஸ். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் போர்ட் டைரக்ட் டேக்ஸ் கார் சாதி அப்படிங்கிற வெப்சைட்டையும் அசிஸ்டண்ட், என்ன அசிஸ்டன்ட், ஏஐ அசிஸ்டண்ட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய அப்ஜெக்டிவ் டேக்ஸ் ஃபைலிங்கை சிம்பிளிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் வந்து நடந்துச்சுல்ல அந்த கேம்பெயின் மார்ச்சில், அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னல அந்த ரூல்ஸ் ரெடியூஸ் ஆனது, ஃபார்ம்ஸ் ரெடியூஸ் ஆனது, அது மட்டும் இல்லாமல் 6+ கோடி கம்ப்ளைண்ட்ஸ் டிரான்சாக்ஷன் எலிமினேட் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இந்த சிபிடிடினா என்ன அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அப்ரிவேஷன்லாம் பார்த்துக்கோங்க.
யூனிக் ஐடென்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஆதார் ரிலேட்டடான அத்தாரிட்டி இவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழ தான் இது ரன் ஆகும். இது சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழ தான் இந்த உடாய் அப்படிங்கிறது ரன் ஆகுது. இதோட அப்ரிவியேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க சார். இதெல்லாம் என்ன சொல்றீங்க? என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தா, கூகுள் மேப் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு மேப் அப்ளிகேஷன். மேப்பிள்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்றாங்க. இதுல என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போறது, நம்ம ஊர் இதெல்லாம் நம்ம இதுல பார்க்க போறதில்ல. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பக்கத்துல நம்ம இருக்கக்கூடிய லொகேஷன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அப்ப எடுத்து இந்த ஆப்ப ஓப்பன் பண்ணீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதார் சர்வீசஸ் ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆதார் சேவா கேந்திரா, சேவை மையம் இருக்குல்ல, அது அத்தரைஸ்டு ஆதார் சென்டர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அந்த மேப்ல காட்டிடும். ஸோ நீங்க வேற இடத்துல எங்கேயாச்சும் ஆதார் பேர்ல சொல்லி உங்கள ஏமாத்தி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஃபில்டர் பண்ண தான் உடாய் என்ன பண்றாங்க, மேப்ஸ் மை இந்தியா கூட எம்ஓயு சைன் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, மேப்ஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால எல்லா விதமான ஆதார் சர்வீஸ் சென்டரையும் இன்டகிரேட் பண்ண போறாங்க. அதை நீங்க இந்த மேப்ல பார்த்துட்டு நீங்க போய் உங்களுடைய சர்வீசஸ அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான நியூஸ். சரிங்களா? ஏஎஸ்கேனா ஆதார் சேவா கேந்திரா. நம்ம ஊர்ல சேவை மையம்ல அந்த மாதிரி இது. சரிங்களா? ஸோ அதே தான் இங்க மேப்ல குடுத்துருக்காங்க. மைண்ட் மேப்ல. மேப் மை இந்தியாவும் உடாயும் எதுக்காக கை கோத்துருக்காங்கன்னா, ஆதார் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதோடைய அம் மேப்பிள்ஸ்ல அதோடைய லொகேஷன் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிருவாங்க. இந்த சென்டர் லொகேஷன் எல்லாத்தையும். இந்த ஆப்ல வந்து ஈஸி டிஸ்கவரி ஆஃப் நியர்லி ஆதார் ஃபெசிலிட்டீஸ். நம்ம இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதார ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அததான் இங்க இமேஜ்ல குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லொகேஷன் இந்த மாதிரி காட்டும் நமக்கு. அந்த மேப் அப்ளிகேஷன் மேப்பிள்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, எங்க ஆதார் சென்டர் இருக்குன்ட்டு. உடாயும், மேப் மை இந்தியாவும் தான் இதுக்கு பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ்லாம் நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் இருக்குல்ல, அவங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடன்னா, சண்டிகார் யுனிவர்சிட்டி கூட. சண்டிகார் யுனிவர்சிட்டி எந்த ஊர்ல இருக்குன்னா, பஞ்சாப்ல இருக்கு. எதுக்காக இந்த எம்ஓயு சைன் பண்றாங்கன்னா, என்ஹான்சிங் டிஜிட்டல் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி. டிஜிட்டல் ஸ்கில்லையும், எம்ப்ளாயபிலிட்டியும் இன்கிரீஸ் பண்றதுக்காக மைக்ரோசாஃப்ட் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க சண்டிகார் யுனிவர்சிட்டி கூட. சண்டிகார் யுனிவர்சிட்டில என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஏஐ ஸ்கில் சென்டர கொண்டு வராங்க. இந்த சண்டிகார் யுனிவர்சிட்டில ஒரு கேம்பஸ் இருக்கு. அந்த கேம்பஸ் பேர் என்னன்னா, மொஹாலி கேம்பஸ். சண்டிகார் யுனிவர்சிட்டி நிறைய இருக்கும் போல. ஸோ அதுல மொஹாலி கேம்பஸ். இப்ப அண்ணா யுனிவர்சிட்டியே வந்து நிறைய பிரான்ச் இருக்கு அப்படின்னா, அதை வந்து கிண்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மொஹாலி கேம்பஸ். இந்த மொஹாலி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய சண்டிகார் யுனிவர்சிட்டிய அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஸ்கில் சென்டர் லான்ச் பண்றாங்க. யாரும் சேர்ந்துனா, மைக்ரோசாஃப்ட்டும், இந்த சண்டிகார் யுனிவர்சிட்டியும் சேர்ந்து. இந்த சென்டர் இனாகரேட் பண்ணும்போது, சஞ்சய் திங்ரா, டைரக்டர் ஆஃப் இந்த மைக்ரோசாஃப்ட் ஓகேங்களா? டைரக்டர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அட் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் செக்டார் அட் மைக்ரோசாஃப்ட் அலாங் அஃபீஷியல்ஸ் ஃப்ரம் பைட் எக்ஸல். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட்டோட சேர்ந்து இந்த பைட் எக்ஸல் அப்படிங்கிற கம்பெனியும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. சண்டிகார் யுனிவர்சிட்டிலேருந்து சீனியர் லீடர்ஷிப்ல இருக்காங்க இல்லையா? அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயு சைன் பண்ணும்போது, இந்த சென்டர் லான்ச் இனாகரேட் பண்ணும்போது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்னிங்ல என்னென்ன பண்ண போறாங்க, மைக்ரோசாஃப்ட் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாம் சொல்லி தர போறாங்க. லேப் பேஸ்ட் ட்ரெய்னிங், விர்ச்சுவல் லேப், அஸூர் ட்ரெய்னிங், ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் குடுக்க போறாங்க. கொலாபரேஷன்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் குடுத்துருக்காங்க. அண்ட் அதை பத்தின அக்சஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் என்ன பண்ண போறாங்கன்னா, சர்டிஃபிகேஷன் அண்ட் கோர்சஸ்லாம் குடுக்க போறாங்க. சப்போர்ட்டிங் த ஏஐ ஃபார் ஆல் இனிஷியேட்டிவ். ஜூலை 2021ல கொண்டு வரப்பட்டது ஏஐ ஃபார் ஆல் இனிஷியேட்டிவ். இந்த ஏஐ ஸ்கில் சென்டர் எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஏஐ ஃபார் ஆல் இனிஷியேட்டிவையும் சப்போர்ட் பண்ணுது. ஜூலை 2021ல வந்த ஒரு ஸ்கீம். சரிங்களா? நமக்கான நியூஸ் என்ன? மைக்ரோசாஃப்ட்டும் இருங்க.
மைக்ரோசாஃப்ட்டும் சண்டிகார் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ ஸ்கில் சென்டர் மொகாலி கேம்பஸில் கொண்டு வராங்க. ஏன்னா இது சண்டிகார் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் மொகாலி கேம்பஸ். இந்த ஏஐ ஸ்கில் சென்டர் எதுக்குன்னா டிஜிட்டல் ஸ்கில்லையும் எம்ப்ளாயபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ மைக்ரோசாஃப்டுடைய கோர்சஸ்ஸு சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் நிறைய கொடுக்க போகிறாங்க. அண்டு ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற 2021 கொண்டு வரப்பட்ட ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற இனிஷியேட்டிவையும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இதற்கான மைண்ட் மேப் அதாவது இமேஜ் ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. மைக்ரோசாஃப்ட்டும் சண்டிகார் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஏஐ ஸ்கில் சென்டரை கொண்டு வந்திருக்காங்க. பர்பஸ் என்ன ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, என்ன யாரெல்லாம் பார்ட்னர், பைட் எக்ஸல் அப்படிங்கிறவங்களும் இதில் இன்க்ளூடட், அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படிங்கிறது விர்ச்சுவல் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்லலாம் இவங்க ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? என்னென்ன சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பேர் பாருங்கள். AZ 900, DP 900, AI 900 இந்த கோர்சஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஏஐ, மிஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. லைட் மெஷின் கன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலான்பூர் மத்திய பிரதேசில் இருக்குது. அப்புறம் எப்படி சார் நீங்கள் இஸ்ரேல் இந்தியா கொடுத்தாங்கன்றீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடது PLR சிஸ்டம். இவங்க தான் இந்த டெக்னாலஜி வச்சுருக்கிறவங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் NEGEV 7.6251 LMGs. LMGனா லைட் மெஷின் கன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இஸ்ரேல் டெக்னாலஜி வச்சு இந்தியாவுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க இந்தியா. ஓகே. ஸோ அதே தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. IWI தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் 2000 NEGEV 7.6251 தான் அந்த கன்று பேர். ஓகேங்களா? லைட் மெஷின் கன்று 2000 ஃபஸ்ட் பேட்சில் 2000 மொத்தம் எவ்வளோன்னா 2026 18,000 யூனிட் கொடுக்க போகிறாங்க. அதில் இப்போ வந்து 2000 நம்பர் கன்று வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. த டெலிவரி வாஸ் கேரிட் பை PLR சிஸ்டம். நான் சொன்னல PLR சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னும் இல்லை, ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் IWI அண்ட் அதானி குரூப். இதுலேயே அதானி குரூப் வருதுன்னா இது மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் டெக்னாலஜி. மேக் இன் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் மூலிமா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலிமா. ஓகேங்களா? இந்த IWIயும் அதானி குரூப்பும் சேர்ந்தது தான் இந்த PLR சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த IWI உடைய டெக்னாலஜியை எடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி PLR சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நேமில் ரெடி பண்ணது தான் இந்த LMG அப்படிங்கிற மிஷின். ஸோ எல்லா ஆங்கிள்லையும் இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது எங்கே ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். மலான்பூர் மத்திய பிரதேசத்தில் தான் இந்த கன்னை ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த கன்னுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் டெக்னாலஜி என்ன எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த இமேஜில் தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த கன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த டெலிவரி இப்போ 2000 யூனிட்ன்றது அடுத்த டெலிவரியில் 4000 யூனிட்டாக இருக்க போகுது. டோட்டலாக இதுவரை 41,000 கன்று அக்டோபர்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த கன்று, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் போக போகிறோம். வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஐப் அப்படிங்கிற பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ சஜஷனில் போகும். கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோக்கு. சரி, IRDAI அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரர்ஸ் யார் அப்படின்னா LIC, NIACL, GIC. LIC, NIACL, GIC இவங்க தான் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ட்டு டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. சொன்னது யாருன்னா IRDAI. ஃபினான்ஷியல் இயர் 26க்கு இதை சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ முடிஞ்சது இல்லையா, மார்ச் 2025 அது வரை. ஓகேங்களா? போன 2026 2025 ஏப்ரல் 1 இருந்து 2026 மார்ச் 31 வரை தான் ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியது ஃபினான்ஷியல் இயர் 27. சரிங்களா? அங்கே சொன்னதான் இங்கே பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க.
அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க, இப்ப இந்த மாதிரி டொமஸ்டிக்கல் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் எல்ஐசி, என்ஐசிஎல், ஜிஐசி சொல்லியிருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிபிடிஎஃப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டூ பிக் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டு ஃபெயில் அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் ஃபெயில் ஆக மாட்டாங்க. இவங்க ஃபெயில் ஆனால் கண்ட்ரியே ஃபெயில் ஆனதுக்கு ஈக்குவல். அந்த அளவுக்கு அசட்டை இவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பெரிய பிக் அசட்டாக இருக்கும் இந்த கம்பெனிஸ் எல்லாம். சரிங்களா? நல்லா ப்ராஃபிட்டாகவும் போயிட்டுருக்கும், அசட்டும் அதிகமாக இருக்கும், இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். இதில் ஏதாச்சும் ஃபெயில் ஆச்சுன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே அடி வாங்கும். அதனால தான் இது நல்லா ப்ராஃபிட்டும் போயிட்டுருக்கு, பிக் அசட் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து இம்பார்ட்டன்ட் டொமஸ்டிக்கலி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பேங்க்குக்கும் சொல்லுவாங்க, டொமஸ்டிக்கலி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பேங்க் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, அப்போ இது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? 3 பேங்க் இருக்கு. அது என்னென்ன பேங்க் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க், 2 பிரைவேட் செக்டார் பேங்க். ஸோ அதே தான் இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க. எல்ஐசி, ஜிஐசி, என்ஐஏசிஎல். 2019 தான் இந்த கமிட்டி ஃபார்ம்டு பை ஐஆர்டிஏ தான் இதை இந்த மாதிரி கொண்டு வராங்க, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு. அப்போது 2029 கமிட்டி போடுறாங்கன்னா 2020 கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எவ்ரி இயர் இந்த 3 இன்சூரன்ஸ் தான் எவ்ரி இயர் வந்துக்கிட்டே இருக்கான். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அப்போ இருந்தே இவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஐஆர்டிஏயோடைய ஸ்டாட்டிக் கொடுத்துருக்காங்க. ஐஆர்டிஏ ஆக்ட் 1999 கீழே தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத், தெலுங்கானா. சேர்பர்சன் அஜய் செத், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இருக்கும். அஜய் செத் தான் அவருடைய சேர்பர்சன். ஹைதராபாத், தெலுங்கானா தான் ஐஆர்டிஏயோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செபி ரிலேட்டடான ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. அது என்னென்னா நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுக்குன்னா ஃபார் கேஸ் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் இந்த டெரிவேட்டிவ்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ்ஸ், நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ்ஸ் கொண்டு வந்தது யாருன்னா, லான்ச் பண்ணது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஐஜிஎக்ஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான். ஐஜிஎக்ஸ்னா இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சரிங்களா? இதுக்கு ரெகுலேட்டர் யாருன்னா செபி தான். இதை லான்ச் பண்ணது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஐஜிஎக்ஸும். ஆப்ஷனில் கேட்பாங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா, இல்லை அப்படின்னா வேறு எதனா 3 கம்பெனி, ஆர்பிஐ கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ என்எஸ்சியும் ஐஜிஎக்ஸ் சேர்ந்து இது பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா, கிக்ஸி, கேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா டெவலப்டு பை ஐஜிஎக்ஸ். ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸ் பேர் இருக்குல்ல, அது பேர் என்னன்னா கேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா. ரிலீஸ் பண்ணது யாரு? இந்த ஐஜிஎக்ஸ். டெவலப் பண்ணது ஐஜிஎக்ஸ். சரிங்களா? ஐஜிஎக்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. இந்த லான்ச் பண்ணது, டெரிவேட்டிவ் லான்ச் பண்ணது என்எஸ்சி கூட சேர்ந்து இந்த ஐஜிஎக்ஸ் அப்படிங்கிறவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதை எங்கள் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அப்படியே ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக? ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ்காக நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் லிமிட்டடும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டெரிவேட்டிவை, கேஸ் டெரிவேட்டிவ், நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் டொமஸ்டிக் பெஞ்ச்மார்க். ஓகேங்களா? எதுக்குன்னா இம்ப்ரூவிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் கேஸ் மார்க்கெட், அங்கே இருந்தது தான். சரிங்களா? இதை யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா செபி. இது அப்ரூவ் பண்ணது அவங்க தான், இந்த இனிஷியேட்டிவை. கூடிய சீக்கிரம் இதை லான்ச் பண்ண டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ண போகிற டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதை வந்து என்எஸ்இ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த ஐஜிஎக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் சொல்ல பண்ணுறாங்க அப்படின்னால, கேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த இண்டெக்ஸ் டேட்டாவை வச்சு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய இந்தியன் நேச்சுரல் கேஸை கான்ட்ராக்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஐஜிஎக்ஸ் யாருக்கு கீழே ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு, அவங்களுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ அதை இமேஜ் ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஐஜிஎக்ஸும் சேர்ந்து தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இனிமேல் அவார்டு, அப்பாயின்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி வருது ஆஸ்பிரண்ட்ஸ். நேஷனல் பேங்கிங், இன்டர்நேஷ்னல்லாம் முடிஞ்சுது. ஸோ கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட்ஸ் போலீஸ் ஸ்காலர் அப்படிங்கிற அவார்டு வருஷம் வருஷம் கொடுத்துட்ருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரசிடென்ட்ஸ் போலீஸ் ஸ்காலர் அப்படிங்கிற அவார்டை கொடுப்பாங்க. நிசான்னு சொல்லியிருக்காங்க அந்த அவார்டு பேர். ஓகேங்களா? மினிமம் 25 இயர் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அந்த போலீஸ் ஆஃபீஸர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸர் தான் இதை எவாலுவேட் பண்ணுறாங்க. அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த எவாலுவேஷன் நடக்கும். இதில் 2 போலீஸ் யார் வந்திருக்காங்கன்னா, உத்தராகண்ட் அண்ட் போலீஸ் அண்ட் ஒடிசா போலீஸ். உத்தராகண்ட் போலீஸ் அண்டு ஒடிசா போலீஸ் தான் இதில் இந்த வருஷம் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஒன்றும் இல்லை, பிரசிடென்ட் போலீஸ் ஸ்காலர் அவார்டு 25 வருஷம் சர்வீஸில் இருந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. நேஷ்னல் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரை ஆனர் பண்ணுறதுக்காக உத்தராகண்டும் ஒடிசாவும் இந்த அவார்டை திரௌபதி முர்மு கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து. சரிங்களா? டெக்ஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ அதே தான் அங்கே சொன்னதே தான் இங்கே டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. உத்தராகண்ட் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2, 2026, ஒடிசா போலீஸ் 30 மார்ச் 2026 இந்த ரெக்கக்னைசேஷனை வாங்கியிருக்காங்க. எக்ஸப்ஷனல் சர்வீஸ் ப்ரொஃபஷனலிசம் கமிட்மெண்ட் டு இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் சேஃப்டி. இன்டர்நேஷ்னலில் இன்டர்னல் செக்யூரிட்டி, அந்த ஸ்டேட்டில் பப்ளிக் சேஃப்டி அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி நிறைய ஈடுபாடோடு இருக்கக்கூடிய போலீஸ்க்கு தான் இந்த அவார்டை கொடுக்குறாங்க. உத்தராகண்ட் போலீஸும் ஒடிசா போலீஸும் வாங்கியிருக்காங்க. உத்தராகண்ட் சார்பாக அவங்க சிஎம் டேரெக்டாக வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய டிஜிபியான தீபன் செத் அவங்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒடிசா போலீஸ்லேருந்து யார் வந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய டிஜிபி குரியானா அவங்களும் ஏடிஜி ஓகேங்களா, அவங்க மொகான்டி, பிரதீக் மொகான்டி. யாருக்குன்னு பார்த்தா ஹையஸ்ட் ஆனர் ஃபார் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட். மியான்மருடைய 11th பிரசிடெண்ட்டாக மின் ஆங் ஆலிங் அவர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மின் சிவ் அவரை சக்சீட் பண்ணி. மின் ஆங் ஆலிங் மியான்மருடைய நியூ பிரசிடெண்ட், 11th பிரசிடெண்ட்டு. நம்பர் கூட நிறைய டைமில் கேட்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியை கொடுப்பாங்க இல்லையா, அது யார் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய பிரசிடெண்ட். வெயிட் பண்ணுங்கள், பிரைம் மினிஸ்டர் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ எலெக்ட் ஆகிறது மின் ஆங் ஆலிங் அவர் தான் எலெக்ட் ஆகிறாங்க பிரசிடெண்ட்டாக. உல்டாவ் இவர் தான் இதை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்டட் பை உல்டாவ். ஓகேங்களா? சரி, எத்தனை மாதம் எத்தனை இயர் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. இப்போ அது அடுத்த நியூஸு. சரி, இதில் 2 வைஸ் பிரசிடெண்ட்டாக இவங்க வைஸ் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிரசிடெண்ட்டு இந்த மின் ஆங் ஆலிங் தான். நானி நீ அயே யூ நவ்சா நியே யூ நவ்சா, நானியே யூ நவ்சா, நானியே யூஸ் நோசா. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் மியான்மராக அப்பாயின்ட் ஆகியிருக்காங்க. இப்போ பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தா மின் ஆங் ஆலிங். ஸோ மியான்மர் அப்படிங்கிறதுனால தான் பேர் நமக்கு வாயில் வராத மாதிரி பேராக இருக்குது. 11th பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை இவர் தான் அப்பாயிண்ட் ஆகிருக்காரு, 11th பிரசிடெண்ட்டு, எலெக்டட் பை பார்லிமெண்ட்டு. ஓகேங்களா? அல்டாவ் அவர் மூலிமா எலெக்ட் ஆகியிருக்காங்க. நைபிடாவ் இதுதான் மியான்மருடைய கேபிட்டலும் கூட. 429 ஓட்டு வாங்கியிருக்காங்க. யாரை சக்சீட் பண்ணினா மின் சியூ இவரை சக்சீட் பண்ணி தான் இவங்க வராங்க, இவங்க வந்திருக்காங்க. யார்? மின் ஆங் ஆலிங் மியான்மருக்கு. ஓகேங்களா? மியான்மருடைய கரன்சி கியாட், மியான்மர் கியாட். கேபிட்டல் இப்போ சொன்னல நைபிடாவ். சரிங்களா? சரி, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 2 அப்பாயின்மெண்ட் இருக்க போது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டெடுக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரிட்டுக்கும். கிருஷ்ணா குமார் சிங் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு. ஆல்ரெடி டைரக்டராக இருந்தாங்க, இப்போ சிஎம்டியாக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. எத்தனை மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 மாதத்துக்கு தான் இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கும். அமரேந்திர பிரகாஷ் அப்படிங்கிறவங்க லீவ் ஆகிட்டாங்க. ரெசிக்னேஷன் ஆனதுனால வெறும் 3 மாதத்துக்கு மட்டும் கிருஷ்ணா குமார் சிங்
அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா SAIL அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பவர் கிரிட் கார்பரேஷன் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க புராவாம்சி ராமமோகன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர்ஃபுல்லான காட் ராமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பவர் கிரிட் அப்படிங்கிறது ராமமோகன், புராவம்சி ராமமோகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே தான் இந்த பவர் கிரிட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ எந்த டேட்டில் 2026 ஏப்ரல் 1லேருந்து ஜூலை 31 2030 வரை இவரோட டென்யூர் இருக்கும். பட் ஆனால் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டெம்பரரி மாதிரி இன்டீரியமாக தான் போட்டிருக்காங்க. வெறும் 3 மாதத்துக்கு தான். ஜூலை 1ஓட முடிஞ்சிடும். அதுக்குள்ளே மேபி இவரையே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆனால் பவர் கிரிடுன்றது ஜூலை 31 2030 வரை இருக்குது அவங்களுடைய டென்யூர். இவங்க யாருன்னா ரவீந்திரகுமார் தியாகியை சக்சீட் பண்ணி ராம்மோகன் பவர் கிரிட்டுக்கு சேர் மேனேஜிங் டைரக்டர் வந்திருக்காங்க. அதே மாதிரி 3 மந்த்ஸுக்காக கிருஷ்ணா குமார் சிங்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மைண்ட் மேப் வேணுமானா சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ராமா பவர், கிருஷ்ணகுமார் ஸ்டீலு, அவங்க யார் யார் தொடர்ந்து வந்திருக்காங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாட்டிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1973 ஜனவரி 24 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டு, அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஐஎன்எஸ் தாராகிரி அப்படிங்கிற அட்வான்ஸ் ஸ்டீல் ஃப்ரிகேட்டை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் நேவிக்கு. எங்கே வச்சுன்னா விசாகப்பட்டினம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டீல் ஃப்ரிகேட் அப்படின்றாங்க. ஸ்டீல் ஃப்ரிகேட் அப்படின்னா ஆன்டிவார் சப்மரைன் மாதிரி. அது என்னன்றது அப்புறம் காட்டுற பாருங்க. ஐஎன்எஸ் தாராகிரி அட்வான்ஸ்டு ஸ்டீல் ஃப்ரிகேட். ஓகேங்களா? ரைட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இதை கமிஷன் பண்ணுறாங்க. எங்கே? ஆந்திர பிரதேஷ். எந்த ஃபோர்ஸுக்குன்னா இந்தியன் நேவிக்கு. தாராகிரி ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினத்தில். இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா மசகோட் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். இவங்க தான் இந்த ஐஎன்எஸ் தாராகிரியை டெவலப் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் 17A கீழே தான் இந்த ஸ்டீல் ஃப்ரிகேட் அப்படிங்கிறது வரும். இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படி இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் மைண்டில் தெளிவாக பதிஞ்சிடும். ஸோ ஐஎன்எஸ் தாராகிரி F-41 சொல்லுவாங்க. விசாகப்பட்டினம் இந்தியன் நேவிக்கு யூனியன் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நாவல் டாக்யார்ட் விசாகப்பட்டினத்தில். ரைட்டுங்களா? ஸோ அதில் யார் யார் ஸ்டாஃபாக இருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய லிஸ்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கோங்க எல்லாம். சரி, இந்த ஐஎன்எஸ் தாராகிரியை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 17A கீழே வரும். 4th ஸ்டீல்த்து டிசைன் பண்ணது யாருன்னா WDB வார்ஷிப் டிசைன் பீரோ. இவங்க டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் அதை டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னா மசகா டாக் ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகேங்களா? இது 4th சொல்கிறாங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த 3 இது ஐஎன்எஸ் நீலகிரி நம்ம முன்னாடி படித்தோம்ல அது. அப்புறம் ஐஎன்எஸ் உதயகிரி, ஐஎன்எஸ் இம்கிரி. இதுக்கு அடுத்து வந்த 4வது தான் இந்த மசகா டாக் ஷிப் பில்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஐஎன்எஸ் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஏன் ஈஸ்டர்ன் ஃபீல்டில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இது விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் எங்கே இருக்குது? ஈஸ்டில் தானே இருக்குது. ஸோ இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎன்எஸ் தாராகிரியை விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் நேவிக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? நாவல் டாக்யார்ட்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு பேர். இதை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா மசகான் டாக் ஷிப் MDLன்னு சொல்லுவாங்க, ஷிப் பில்டர்ஸ். ஓகேங்களா? வார்ஷிப் டிசைன் பீரோ தான் இதை டிசைன் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் 17A கீழே. ஓகேங்களா? அதோடைய கீ ஃபீச்சர்ஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், என்ன அதை பற்றி என்ன ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீசல் ஆர் கேஸ் பண்ணி கம்பைன் பண்ண ஒரு மிஷின் தான் இது. ஓகேங்களா? ப்ரொபல்ஷன் மெத்தடு. அப்புறம் ஈஸ்டர்ன் ஃப்ளீட்டுக்கு இது ஜாயின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1980 2013 வரை ஐஎன்எஸ் தாராகிரி லேண்டர் கிளாஸில் இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இது வரப்போகுது. இப்போ ப்ரிசீடட் பை ஐஎன்எஸ் நீலகிரி, உதயகிரி, இமாகிரிக்கு அடுத்து வர்றது யாருன்னா இது தாராங்கிரி.
சரிங்களா? ஸோ மற்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தம் 7 ஸ்டீல் ஃப்ரிகேட்ஸ் இது வரைக்கும் அங்கே இருக்குது. அதில் 4 எம்டிஎல்லும் 3 ஜிஆர்எஸ்சியும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிப் வந்தது என்னென்னா ஐஎன்எஸ் நீலகிரி, டெலிவர்டு 2024. நீலகிரி ஜிஆர்எஸ்சி கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் இருக்குன்னு தெரியும். இந்த எம்டிஎல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. சீஃப் மேனேஜிங் டைரக்டராக ஜக்மோகன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 1934 மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது எம்டிஎல். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்க டெக்னிக்கலாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான். குளோபல் சேட்டலைட் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருக்குங்க, மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, அதுக்கு சோலார் பேனல் தேவைப்படல. அந்த சோலார் பேனலை நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துருவா ஸ்பேஸ் பிரைவேட் லிமிட்டடும் சேர்ந்து ஒரு எம்ஓயு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ண போகிறாங்க, இனிமேல் சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் ஏதாச்சும் சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சோலார் பேனலை சப்ளை பண்ண போகிறாங்க. என்னத்துக்கு இந்த கொலாபரேஷன்னா டிசைன், மேனுஃபேக்சர், டெஸ்டிங், இது 3த்துக்குமே எல்லாம் பண்ணி சப்ளை முதல் கொண்டு இவங்க 2 பேரும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டடும் துருவா ஸ்பேஸ் லிமிட்டடும் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது என்னென்னா இஸ்ரோவுடைய ஒன் ஆஃப் த கமர்ஷியல் ஆர்ம், ஒரு கிளை அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வில் எனேபிள் துருவா ஸ்பேஸ் டு யூஸ் NISL உடைய ப்ரோக்ராமிங் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் அசூரன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் ஸ்கேலபிள் மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸ் கிரேட் சோலார் பேனல்ஸ். ஸோ இந்த துருவ் ஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் NSIL உடைய ஸ்பேஸ் கிரேட் சோலார் பேனலுடைய மேனுஃபேக்சரிங்கை அக்சஸ் பண்ணிப்பாங்க துருவா ஸ்பேஸ் லிமிடெட். சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து சோலார் பேனலை ரெடி பண்ணி சேட்டலைட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் 2019 மார்ச் 6ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அண்டர் கம்பெனி செக்ட் 2013 கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸு கீழே வரும் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை இன்டகிரேட் அசம்பிளிங் ப்ரொடியூசிங்க்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா இந்த NSIL. இந்த NSIL பற்றின ஸ்ட்ராட்டஜிங்க சும்மா ஓகேங்களா, சும்மா பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ் சோலார் செல் மார்க்கெட் இருக்குல்ல, அதை பற்றின ரிப்போர்ட் இது. 2025 $1.38 பில்லியன் இருந்தது. இப்போ 2026 1.55 ஆயிருக்கு. 1.38 in 25, 26 எவ்வளோ இருக்குன்னா 1.55 பில்லியன் அளவுக்கு இந்த சோலார் செல் மார்க்கெட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 12.3% CAGR காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்றாங்க இந்த செல் மார்க்கெட்டுக்கு. சரிங்களா? ஸோ இங்கேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, NSIL-ம் துருவா ஸ்பேஸ் லிமிட்டடும் சோலார் பேனலுக்காக MOU சைன் பண்ணி சேட்டலைட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ வீடியோ ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியல, இன்னொரு டைம் சொல்லிடுறேன். NSIL-ம் துருவா ஸ்பேஸும் சேர்ந்து குளோபல் சேட்டலைட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு டிசைன், மேனுஃபேக்சர், டெஸ்டிங், சப்ளை என்னத்தை சோலார் பேனலை இது இப்போ டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி சோலார் மேனுஃபேக்சர் அதாவது குளோபல் சேட்டலைட் மேனுஃபேக்சருக்கு சப்ளை பண்ண போகிறாங்க. இந்த NSIL-ன்றது இஸ்ரோடைய ஒரு ஆர்ம். ஸோ அதை தான் இங்கே இமேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த சோலார் பேனல் இருக்கு இல்லையா சேட்டலைட்டுக்கானது, அதை இவங்க 2 பேரும் ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் NSIL பற்றி 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு பார்த்தோம். அண்டர் டிபார்ட்மெண்ட் ஸ்பேஸ் கீழே வரக்கூடியது இஸ்ரோடைய ஒரு ஆர்ம். சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர் ஓகேங்களா, ரசி வேண்டர் டெஷன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து 37 இயர் ஓல்டில் ரிட்டையர் ஆகிருக்காரு. பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து மட்டும் தான் ரிட்டையர் ஆகிருக்காரு. கண்டினியூ டு பிளே ஃபார் லயன்ஸ் அண்ட் மென்டார் யங் பிளேயர்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லீக் மேட்ச் மாதிரி ஆடிக்கிட்டு ப்ரைவேட் லீக் மேட்ச் கண்ட்ரீஸ்லாம் நிறைய வைப்பாங்கள்ல, அதெல்லாம் விளையாடிக்கிட்டு யங் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு மென்டார் மாதிரி இருக்க போகிறாரு. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர் டாப் ஆர்டர் பேட்டர் ஓகேங்களா, டாப் 1 to 4 இவர் ஆடுவார். ரசி வேண்டர் டெஷன் அப்படிங்கிறது இதோடைய பேர். ஸோ அவருடைய இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட், T20 ரெக்கார்ட் அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க, சும்மா ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? செகண்ட் ஹையஸ்ட் ODI ஆவரேஜ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா ஆஃப்டர் AB de Villiers இவர் வச்சிருக்கக்கூடிய ரெக்கார்டு சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நியூஸாக பார்த்தா
ரசி ஆண்டர்சன் ஒரு கிரிக்கெட்டர், சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர். ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து. பட் என்ன பண்ண போறேன்னா, லோக்கல் டீமில் ஆட போறாரு. அதாவது லீக் மாதிரி. அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்கே போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. 2021ல் ஓடிஐ டீம் ஆஃப் த இயர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் டீம் ஆஃப் த இயர். ஒன் டே இன்டர்நேஷ்னல் டீம் ஓடிஐ மேட்ச் இருக்குல்ல, ஸோ டீம் ஆஃப் த இயர் 2021ல் இவர் அவார்டு வாங்கி நேம் ஆகியிருக்காரு. 2019-23 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் லீடிங் ரன் ஸ்கோரராகவும் இருந்திருக்காரு. 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்திருக்காரு. ஸோ இதை முன்னே சொல்லியிருந்தேன், செகண்ட் ஹையஸ்ட் ஓடிஐ ஆவரேஜ் ஆஃப்டர் ஏபிடி ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இவர் தான் அந்த பிளேயர் ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்களா, இவர் தான் அது. அடுத்து இது லாஸ்ட் நியூஸு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஹைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஏப்ரல் 2 என்ன டேவை கொண்டாடுறாங்க அப்படின்னா, நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே. இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே. ஓகேங்களா? ஏப்ரல் 2 ஏன் அப்படின்னா, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஆன்ஸ் கிறிஸ்டின் ஆண்டர்சன் அப்படிங்கிறவருடைய பர்த் ஆனிவர்சரி காரணமாக. ஏன் இவருக்கும் புக்குக்கும் என்ன சம்மந்தம், சில்ட்ரன்ஸ் புக்குக்கும்? அது அப்படின்னா, இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபேண்டசி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க இல்லையா? ஸோ மாடர்ன் ஃபேண்டசியோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டால் ஆன்ஸ் கிறிஸ்டின் ஆண்டர்சன். அதனால் அவருடைய பர்த்டேவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில்ட்ரன்ஸ் புக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னலி, ஏப்ரல் 2. ஓகேங்களா? இதோடைய தீம் பிளான்ட் ஸ்டோரிஸ் அண்ட் த வேர்ல்டு வில் ப்ளூம். அப்படிங்கிறது தான் இதோடைய தீமாக இருக்க போது. ஃபோக்கஸ் பவர் ஆஃப் ஸ்டோரிஸ் டு சேவ் த பெட்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்ஜின்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஐபிபிஒய் யுனெஸ்கோ சப்போர்ட் மூலியமாக. ஐபிபிஒய்க்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் போர்ட் ஆஃப் புக் ஃபார் யங் பீப்புள் அப்படிங்கிறவங்க தான். சரிங்களா? இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. 1967ல் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஃபாதர் ஆஃப் சில்ட்ரனாக இவர் ஆண்டர்சன், HCC ஆண்டர்சன் வரதுக்கு காரணம், சில்ட்ரன் லிட்ரேச்சர் சார்பாக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதனால் ஸோ இவ்வளோ டேட்டா நம்ம சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்டால் ஞாபகம் வந்துடும். ஸோ நமக்கு முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, ஏப்ரல் 2, 2026 இன்டர்நேஷ்னல் சைல்டு புக்ஸ் டேவாக இருக்குது. பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஆன்ஸ் கிறிஸ்டின் ஆண்டர்சன் சார்பாக தான் இதை கொண்டாடுறாங்க. பிளான்ட் ஸ்டோரிஸ் அண்ட் த வேர்ல்டு வில் ப்ளூம் அப்படிங்கிறது அதோடைய தீம். 1967 தான் ஃபஸ்ட்டு இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நியூஸுடைய கண்டென்ட் இங்கே இருக்குது, அதையும் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. மாடர்ன் ஆஃப் ஃபேண்டசி ஃபாதர் தான் இந்த HC ஆண்டர்சன். அதனால் அவருடைய பர்த் ஆனிவர்சரி இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் புக் டேவாக கொண்டாடுறாங்க 2 ஏப்ரல்லேருந்து. தீம் பிளான்ட் ஸ்டோரிஸ் அண்ட் வேர்ல்டு வில் ப்ளூம். 1967 தான் ஃபஸ்ட்டு, அண்ட் எகைன் அதே ரிப்பீட்டு. சரிங்களா? இந்த டேவை ஹோஸ்ட் பண்ணுறது யாருன்னா, ஐபிபிஒய் சைப்ரஸ் அப்படிங்கிறது தான் இதை இந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரி. இந்த டே அப்சர்வ் பண்ணுவாங்கள்ல, அதை ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இன்னும் அதுலேருந்து நிறையா போயம், எலானா அப்படிங்கிறவங்களுடைய போயமும், அதுக்கப்புறம் சாண்ட்ரா அப்படிங்கிறவங்களுடைய போஸ்டரும் இதுலேருந்து ஃபீச்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா டேட்டா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அஃபேர்ஸ் க்ளோடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணால் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்பீடாக இருக்கலாமா, இதே ஸ்பீடு ஓகேவா, இல்லை இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டை கட் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி ஒரு டைமுக்கு 2 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நிறுத்திக்கலாமா, ஒரு டைம் சொன்னால் போதும் சார், இல்லை இதே மாதிரி சொல்லுங்கள் நல்லா ஞாபகம் வருது, இந்த மாதிரி உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.